तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. பிப்ரவரி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்க போகிறது? சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறாரு. பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குது. ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். 8இல் புதன் இருக்கிறத தடையாக நினைக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு ஒரு மடை மாற்றமாக இருக்கும். அதே நேரத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது நல்ல பலன்களை தரும். ஆனால் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால ஆன்லைன் வியாபாரம், வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம், வருமானம்லாம் பெருக. ஆனால் உங்களுக்கு வர்ற செய்தி அனைத்தையும் நீங்கள் நம்ப வேணாம். ஆன்லைன் மோசடி, நம்பிக்கை மோசடியில் சிக்கும் அமைப்பு பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உருவாகுதுங்க. அதனால் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்க பொருளின் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. புதன் பகவான் 10ஆம் இடத்தில் உட்கார்றதுனால 26ஆம் தேதி முதல் யோகமான காலமாக இருக்க போகுது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. வியாபாரத்தில் அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலையில் திடீர் பண வரவு உண்டாகும். சம்பள உயர்வு பெறுவீங்க. பொருளாதார ரீதியாக உயர்வை பெறுவீங்க. குடும்பத்தில் அதிக செலவுகளை செய்வீங்க. வேலை மாற்றத்தை பெறுவீங்க. வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மனைவி, மகள் வகையில் நிறைய செலவுகள்லாம் போகும். அல்லது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது.
சுப செலவுகள் செய்யறதுக்கு தயங்கக்கூடாது, தாராளமாக செய்யுங்க. செவ்வாய் பகவான் வந்து ராசியில் வக்கரமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுலாம் வந்து எட்டி பார்க்கும். விரயம் ஆனாலும் மனைவி மகளுக்காக ஆடை அணிகலன்கள், வீட்டுக்காக பொருள்கள் வாங்குவது என இருக்கும். மிதுன ராசிக்காரவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க. மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போவீங்க. மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புண்டு. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பொருள் வரவு உண்டாகும். பலருக்கு இரத்தத்தில் குறைபாடு, பிபி தொந்தரவு, செரிமான தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க உடல்நிலையை பற்றி. மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனையில் இருக்கிறவங்க மேலே ஒரு பார்த்து நடந்துக்குங்க. பொருளாதார வளம் உங்களுடைய நல்ல நிலைமையில் வைத்திருக்கும். நிறைய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவீங்க. காஞ்சி வரதராஜ பெருமாளை வழிபட்டோம்னா நல்ல பலன்கள்லாம் தரப்போகுதுங்க. இந்த மாதம் வந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்க போகுது. நீண்ட நாளாக முயற்சி செய்த காரியங்கள்லாம் வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். திடீர் செலவு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் உள்ள பொருள்களை கவனமாக பார்த்துக்கணும். சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் இருக்கிறது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. பண வரத்து வந்து தாமதப்பட்டாலும் கையில் நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். மிருக சீரிசம் 3-4 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். பயணங்களினால் பயன் கிடைக்கும். வங்கிகளில் சேமிப்பு உயரும். விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்கி போடுவீங்க. அடுத்தது வந்து திருவாதிரை அதை பற்றி பார்க்கும் பொழுது தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. பெற்றோரின் உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கும். உறவினர்களுடன் உங்களின் மதிப்பு மரியாதையும் உயரும். நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூடும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் வந்து அமோகமாக இருக்கும். அடுத்தது வந்து புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க. தடைப்பட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி தெரியும். அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க. எதையும் தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது புதன்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றணுங்க. அப்படி ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடைபெறும்.